எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு இன்னைக்கு மிக முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிவிக்கோட மிகப்பெரிய ஒரு மீட்டிங் நடந்துச்சு. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து அவங்க என்னென்ன பேசுனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு யார வந்து அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசுனாங்க. டிவிகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசுனதா இருக்கட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா, பிஜேபிய பத்திலாம் பேசியிருப்பாங்க. ஸோ மற்ற கட்சிகளையும் பத்தி பேசியிருப்பாங்க. பேசினவங்க இந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே பத்தி தான் அட்டாக் பண்ணி பேசுனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இதுல மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த கட்சியோடயும் நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம். அத பத்தி பேசினதா இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேவோட கூட்டணி வைப்பாங்க, ஏடிஎம்கேவோட கூட்டணி வைப்பாங்க, பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாரி நெறைய விதமான வதந்தி எல்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி இன்னைக்கு வந்து நாங்க தனியா தான் நிக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து மெயினா சொல்லியிருக்காங்க. மெயினா வந்து இதுல என்னென்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் டிவிகே மீட்டிங் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து 40 நாள் கழிச்சு வந்து இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த கரூர் துயரத்துக்கு அப்புறம் இந்த 40 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து பேசுனாங்க. ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மத்த அ நிர்மல்குமாரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து பேசுனது பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஎம்கே தான். அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்ட பத்தி தான் வந்து அவங்க அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன வந்து நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வந்து சொன்னதா இருக்கட்டும், இத பத்தியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னாக்கா, டிவிக்கு இந்த மீட்டிங்ல வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகாபலிபுரத்தில நடந்துச்சு. அதில வந்து அது டிவிஆர்கே பார்ட்டி மட்டும் தான் வந்து அதில வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க கலந்துக்கிட்டதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் வந்து மெயினா வந்து இந்த மீட்டிங் நடந்துச்சு. இந்த மீட்டிங்ல அவங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னாக்கா, இதில மெயினா வந்து அவங்க ஸ்டார்ட்டிங்ல என்ன பேசுனாங்கன்னா, இப்போ வந்து 6 மாசத்துல வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வீட்டுக்கு போயிரும். ஸோ நாங்க மறுபடியும் நாங்க தான் டிவிகே தான் வந்து ஆட்சியில வந்து அமருவோம் அப்படிங்கிற மாரி பேசுனதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 40 நாட்கள் அப்புறம் வந்து விஜய் அவர்கள் பேசினத வந்து எல்லாரும் வந்து என்ன பேசப் போறாங்க? என்ன எப்படி பேசப் போறாங்க? அப்படிங்கிற மாரியும் வந்து எல்லாம் ஆர்வத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டிவிக்கு மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா, வர்றவங்க எல்லாருமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம் அட்டாக் பண்றதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அன்பில் மகேஷ் வந்து அதாவது கல்வித்துறை அமைச்சர வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், துணை முதலமைச்சர் வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும், உதயநிதிய. ஸோ எல்லாரையும் வந்து டைரக்ட்டா வந்து அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து குடும்ப அரசியல் பண்றீங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு வந்து உங்க குடும்ப அரசியல் பண்றதுக்காண்டி பார்க்குறீங்க. அத பத்தியெல்லாம் பேசினதா இருக்கட்டும். மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதுல வந்து ஆதவ் அர்ஜுனா தான் டைரக்ட்டா வந்து ஸ்டாலின பத்தி பேசுறதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இந்த போலீஸ்ல வந்து அவங்க குடுத்த அ 1000, 10,000 பேர் தான் வரும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து எப்படி வந்து நம்பலாம்? அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தெல்லாம் நீங்க வந்து பார்த்தது இல்லையா? அதுக்கு தகுந்தாப்புல நீங்க குடுக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி பேசுனதா இருக்கட்டும். ரொம்ப வந்து ரொம்ப டைரக்ட்டா அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஆதவ அர்ஜுனா பேசுனாங்க. ஸோ ஆதவ அர்ஜுனா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து ஒரு டிவிக்கு கொடி வச்சிருந்தா, அதாவது கரூர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு கொடி வச்சிருந்தா கூட நீங்க வந்து அவங்கள வந்து அட்டாக் பண்றதா இருக்கட்டும். அந்த அளவுக்கு வந்து பண்ணீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எப்படி வந்து ஒரு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு நீங்க சொல்லிட்டு, நீங்க எப்படி வந்து நீங்க இவ்வளோ கம்மியான ஒரு போலீஸ் புரொடெக்ஷன் வந்து போட முடிஞ்சுச்சு உங்கனால அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள திருச்சியா இருக்கட்டும், மத்த ஒரு 4, 5 ஊர்ல வந்து நாங்க மாவட்டத்துல நடத்தியிருக்கோம். ஸோ அந்த மாவட்டத்துலலாம் வந்து எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி நீங்க வந்து ஏன் வந்து இந்த மாரி வந்து கம்மி பண்ணி சொன்னீங்க? அது மட்டும் இல்லாம நீங்க நீங்க வந்து அங்கேருந்து கூட்டிட்டு வரும்போதே வந்து எங்கள வந்து அந்த அளவுக்கு வந்து உள்ளேயே ஒண்ணுலாம் இருக்காது அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்து இந்த மாரி வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி வந்து அவங்க வந்து பேசுனாங்க. டைரக்ட்டா வந்து அன்பில் மகேஷ் வந்து டைரக்ட்டா வந்து பேசுனதா இருக்கட்டும். அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இது நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி வந்து பேசுனதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலினையும் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைரக்ட்டா வந்து அட்டாக் பண்ணி பேசுனதா இருக்கட்டும். எல்லாமே வந்து பேசுனாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல மெயினா வந்து இன்னொரு ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க நிர்மல் குமார். வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில மிகப்பெரிய ஒரு ராம்சார் லேண்ட்ன்னு ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அத பிரைவேட் கம்பெனிக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரைவேட் கம்பெனி வந்து குடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு நாங்க வந்து இத வந்து டைரக்ட்டா வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து பிரைவேட் கம்பெனி குடுத்து இதுல மிகப்பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து இந்த நிர்மல் குமார வந்து அவங்க வந்து மெயினா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, விஜய் வந்து நன்றி சொன்னாங்க. அதாவது இந்த மீட்டிங் முடிக்கும்போது பார்த்தீங்க இப்ப நடந்துட்டு இருக்கும்போதே வந்து போலீஸ் வந்து நன்றி சொன்னாங்க. இந்த மாரி வந்து இவ்வளோ கூட்டத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சம்போதே வந்து மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அன்வில் மகேஷா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே நடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மெயினா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இத வந்து போலீஸ் நினைச்சிருந்தா கண்டிப்பா அத வந்து தடுத்திருக்கலாம். ஆனா வந்து இத வந்து அவங்க தடுக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா வந்து அத சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பையன வந்து சிஎம் ஆக்குறதுலயே தான் மெயினா வந்து
ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து டைரக்ட்டா வந்து அட்டாக் பண்ணி பேசுனாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் தான் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு வந்து ஆட்சி வந்து அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும். மத்த யாரும் வந்து ஆட்சிக்கு வந்துறக்கூடாது. ஸோ அத பத்தியும் வந்து இதுல வந்து மெயினா வந்து பேசிட்டு இவங்கலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா வந்து விஜய் அவர்கள் வந்து பேசுனாங்க. ஸோ அவங்க வந்து டிவிகேவுக்கு வந்து மெயினா வந்து என்னென்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா அவங்க வந்து 40 நாள் கழிச்சு வந்து அந்த மீட்டிங் வந்து பேசுனாங்க. எல்லாரும் வந்து ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க என்ன பேச போறாங்க? 40 நாளா வந்து எந்த விதமான எங்கேயுமே வெளியில வந்து யாருக்குமே வந்து ஒரு ஸ்பீச் குடுக்காமயே வந்து இருந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமைதியா இருந்தவங்க இந்த இதுல பேசும்போதும் அவங்க வந்து ஒரு உருவலான ஒரு ஸ்பீச் தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மௌனமா வந்து அந்த அளவுக்கு வந்து பேசுனாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, மெயினா டிஎம்கே வந்து ரொம்ப வந்து அட்டாக் பண்ணி பேசுறாங்க. ஸ்டாலின் வந்து அசெம்பிளில வந்து டிவிகே பத்தி பேசுனாங்க. ஸோ அப்படி பேசும்போது அவங்க வந்து அந்த அளவுக்கு அடுத்த கட்சி மேல வந்து அவ்வளவு வன்மத்த வந்து கக்குறாங்க. அடுத்து வந்து விஜய் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போய் கண்டிப்பா அந்த கோர்ட்ல வந்து நாங்க வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்கிறதும் கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து எங்கள வந்து வன்மத்துல வந்து அந்த அளவுக்கு கக்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு பொய் சொல்றதுல ஒரு மூட்டையா இருக்கீங்க. அதாவது ரொம்ப ஸ்டாலின் வந்து டைரக்ட்டா வந்து அந்த மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கோர்ட்டுக்கு வந்து நீங்க வந்து எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எல்லாத்தையுமே ஆக்ஷனா வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. நீங்க வந்து உடனே எஸ்ஐடி ஃபார்ம் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து உடனே ஒரு குழு அனுப்புறீங்க. எல்லாமே வந்து அவ்வளோ குயிக்கா வந்து உங்களால எப்படி முடிஞ்சுச்சு? அப்படிங்கிற மாரி வந்து மெயினா வந்து விஜய் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னாக்க, ஏன் இவ்வளோ சீக்கிரமா வந்து நீங்க ஒரு ஆணையத்த அமைச்சீங்க? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவ்வளவு வந்து பொய் சொல்றீங்க. நீங்க பொய் சொல்லி தான் இந்த அளவுக்கு வந்து இது நடந்திருக்கு. அது அப்படி மாரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கேட்ட இடத்த நீங்க குடுத்திருந்தா, இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்காது அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து சொன்னாங்க. ஸோ மெயினா வந்து நீங்க குடுத்த இடம் வந்து இவ்வளோ குறுகலான எண்ணத்துலனால தான் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து வந்து எங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற என்ன சொன்னாங்க. கோர்ட் சொல்லும்போது வந்து உங்கள ஒரு குட்டு வச்சாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஏன்னா, நீங்க சொல்லும்போதும் பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து இந்த இடம் தான் வந்து நீங்க எப்படி வந்து கம்மியான இடத்த குடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்றீங்க. ஒரு போலீஸ் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு போலீஸ் தான் அங்க பாதுகாப்புல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்க வந்து நான் அசம்பாவிதத்துக்கு எப்படி நீங்க அதோ ஒரு எஸ்ஐடிலயே அதுலயே அங்கேயே உள்ள தமிழ்நாட்டுல உள்ளவங்களே வந்து நீங்க எப்படி வந்து ஃபார்ம் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரியே வந்து இதுல வந்து மெயினா வந்து கோர்ட்ல வந்து அதாவது அங்க கேள்வி கேட்டத வந்து இவங்க வந்து மெயினா வந்து எடுத்து காமிச்சு பேசினாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அ அதாவது எம்ஜிஆர பத்தி எம்ஜிஆருக்கு இந்த மாரி ஒரு இதுவும் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அவங்களுக்கு நடந்துச்சு. அதுக்கும் மட்டும் இல்லாம இது முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் நீங்க இந்த மாரி தான் வந்து அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து உங்களோட குடும்பத்த வந்து நீங்க எப்பவுமே வந்து ஆட்சியிலேயே வச்சுக்கணும். நீங்க வந்து வேற யாரையும் வந்து வரவிடுறதில்ல அப்படிங்கிற மாரி வந்து டைரக்ட்டா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நாங்க தான் வந்து 2026ல நாங்க தான் வந்து கட்சி தலைவரா நாங்க தமிழ்நாடு வந்து நாங்க நாங்க தான் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாரி வந்து டைரக்ட்டா சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த இதோட வந்து நீங்க வந்து வெளியேறுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமான வந்து இந்த வாட்டி ஓட்டே விழுவாது. ஏன்னா நீங்க மக்கள் எல்லாம் உங்க மேல வந்து அந்த அளவுக்கு வந்து கோவத்துல இருக்காங்க. நீங்க வந்து இப்ப நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இங்க அவ்வளோ வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க உங்கனால தான் வந்து இவ்வளவு நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாருமே வந்து டிவிகே சைடு தான் நிக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நாங்க வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இத சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னாக்க நீங்க வந்து ஓட்டு அரசியல் பண்றீங்க. ஸோ ஓட்டு அரசியல் பண்றதுனால தான் வந்து மக்கள் வந்து உங்கள வந்து இப்ப அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து மெயினா வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், இன்னைக்கு டிவிக்கு வந்து இந்த மீட்டிங்ல அதாவது மகாபலிபுரத்துல நடந்த இந்த மீட்டிங்ல வந்து பேசுனதா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்பீச் வந்து குடுத்திருந்தாங்க. மெயினா வந்து அவங்க லாஸ்ட்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாங்க வந்து தனித்து தான் இந்த இதுல நிக்க போறோம். ஏன்னா, நாங்க யாருக்கும் எந்த கட்சிக்கும் கீழ வந்து நிக்கிறதுக்காக விரும்பல. நாங்க வந்து கண்டிப்பா எங்களோட பணத்த வந்து இதுல காமிப்போம். அப்படிங்கிற மாரி வந்து மெயினா வந்து இதுல வந்து பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவங்க வந்து பேசம்போது லாஸ்ட்ல வந்து விஜய் பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேசின அ நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், மிக முக்கியமான தலைவர்கள்லாம் அதுல வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பேசினவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா, மெயினா பேசினது இந்த மாரி தான் வந்து பேசியிருந்தாங்க. டைரக்ட்டா வந்து டிஎம்கே தான் அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க. ஏன்னா, இவ்வளவு நாள் வந்து ஒரு 40, 50 40 நாளைக்கு மேல வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு இருந்துட்டு, இப்ப இன்னும் வந்து அவ்வளவு அந்த அளவு என்னென்ன பேச முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பேசினாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ இதுல வந்து அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நாங்க வந்து டிவிக்கு வந்து இந்த ஆட்சிய வந்து பிடிப்போம். ஆட்சிய பிடிச்சு நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்வோம். ஸோ அப்படிங்கிற மாரி இந்த ஒரு டிஎம்கே ஆட்சிய வந்து அகற்றுறது தான் எங்களோட முதல் வேலை அப்படிங்கிற மாரி வந்து இதுல வந்து மெயினா பேசியிருந்தாங்க. இதுல அதிகமா அந்த அளவுக்கு வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணி பேசுனதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஆதவ அர்ஜுனா தான் வந்து அதிகமா வந்து இதுல வந்து மெயினா பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா இந்த மீட்டிங்ல நடந்த ஒரு பிரச்சனை இது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து டிவிக்கு என்னென்ன மாரி வந்து முடிவு எடுக்க போறாங்க, என்னென்ன செயல் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ரூமர்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி வந்து
அவர் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மீட்டிங்லலாம் வந்து இந்த கொடியெல்லாம் காமிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, நாங்க எந்த கட்சியோட வந்து நாங்க வந்து வைக்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. டைரக்ட்டா வந்து பிஜேபிக்கும் சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கேயும் சொல்லிட்டாங்க. ஸோ இதனால வந்து இப்ப அந்த கட்சிகளும் ஒரு அப்செட்டா தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரே ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க. நாங்க வந்து எப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோமோ, அதே தான் இப்ப லாஸ்ட் வரையும் சொல்லிட்டு இருக்கோம். நாங்க தான் அடுத்து கண்டிப்பா நாங்க தனியா தான் நின்னு வந்து இதுல வந்து மெயினா பார்க்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து இதுல மெயினா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து என்னென்ன அடுத்து வந்து ஸ்டெப் பண்ண போறாங்க? சரி அடுத்து வந்து பிரச்சாரம் போவாங்களா? அடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வேறு விதமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காலி மைதானத்த வந்து ஏற்பாடு பண்ணி, அதுலேருந்து ஹெலிகாப்டர்ல மூலியமா அங்க போயிட்டு இறங்கி, அங்கே உள்ள மக்கள வந்து நாம அங்க சந்திக்க போறோம் அப்படிங்கிற மாரியும் வந்து இதுல வந்து மெயினா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா இதுல வந்து என்ன மாரி நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்ப்போம் அடுத்த வீடியோல என்னென்ன வந்து அவங்க வந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரியும். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம்.